நாட்டுல அவர் குர்ரா ட்ரம்ப். ரஞ்சித் அண்ணா என்னடா பண்ணி வச்சிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. அலவேவாஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்கத் நடிக்கும் தங்கலான் மூவி ட்ரைலர் வந்து எப்படியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நாங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம் இருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா ஃபேன்ஸ் ஆகட்டும், தமிழ் சினிமா இருக்கிற எல்லாருமே இந்த படத்தோடக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஏதா வந்திருக்கு சொல்லிட்டு. ஸோ அதோட பார்த்தா இந்த வீடியோவில் நாங்கள் 2 பேரும் ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்மையா எடுத்துருக்காங்கல்ல. அப்படி என்னதான் ஓடுவோம் மண்ணே இருக்கிற உலகத்துல. இஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. லெவல்ல இருக்காது விக்ரம். இதுதான் பண்ணுங்க. வாழ்க்கை எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும். நீங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாம எடுக்கிறதுக்கு சமம். இதானே எங்க பேய்க்கு பிசாசிக்குதுன்னு சொன்னா. எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. வேற லெவல்ல இருக்கு. எங்களால அந்த ட்ரைலர் விட்டு அப்படி பார்த்துட்டு இது பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கு. ரஞ்சித் அண்ணா என்னடா பண்ணி வச்சிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. பட் இதுல பார்க்கும்போது லைட்டா அந்த விஎஃப்எஸ் அந்த புலி வரக்கா இருக்கட்டும், அது வந்து லைட்டா இதுவா இருக்கணும், பிசு தட்டினாலும் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த செட்டா இருக்கட்டும், விக்ரமோட மேக்கப்பா இருக்கட்டும், வேற லெவல். சூப்பரா இருக்கு. நிச்சயமா சொல்றேன், செம்மையா இருக்கு. ட்ரைலர் செம்மையா இருக்கு. படம் எப்படிதான் வந்திருக்கும் சொல்லிட்டு, எப்படி படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் சரி பார்ப்பாங்க. ஆனா மேக்கிங்காகவே இந்த படத்தை பார்க்கணும். மியூசிக் சொல்லணும். ஜி பிரகாஷ் வந்து 2001 அப்புறம் வந்து ஒரு தரமான மியூசிக் இந்த படத்துல இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அது கதையும் வந்து வேற லெவல்ல இருக்கிற கதை தான். ஆமா, கேஜிஎஃப் கோல்டன் இதுல நடந்த ஸ்டோரியை தான் தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம பாரஞ்சர். ஆனால் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சில ட்ரைலர் வந்து சூப்பராக இருக்கும், படம் சுமாராக இருக்கும். பட் இந்த ட்ரைலரும் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக படமும் சூப்பரும் நல்லா இருக்கும் நம்புறேன். மலைக்கா மோகனக்கா நினைச்சாதான் எப்படி மாஸ்டர் அவங்க எப்படி பண்ணாங்க. பட் கண்டிப்பாக நம்ம ரஞ்சித் தானே உரிச்சிருப்பார் ஆக்டிங்ல, அது வேற மாதிரி தான் கண்டிப்பாக வந்திருக்கும். விக்ரம் ஆபியஸா சொல்லவே வேணாம், அவருக்கு ஆக்டிங்கிறது அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி தான். ஆனா எந்த கெட்டப் போடலாம் வந்து அந்த கெட்டப்க்கும் அவங்களுக்கும் அப்படியே செட் ஆகும். என்ன அவனே ஒரு நிறைய கெட்டப் நிறைய அவர் உழைச்சிருக்காரு. அவருக்கு ஏத்த கதை தான் அவருக்கு வந்து இன்னும் செட் ஆகல. அவருக்கு ஏத்த கதை அவருக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைக்கல. பட் இந்த படத்துல கண்டிப்பா அவருக்கு அப்ரிசியேஷனா இருக்கட்டும், ஒரு கண்டிப்பா ஒரு நேஷனல் அவர் குர்ரா ட்ரம்ப் அந்த லெவல்ல தான் இருக்கும் நினைக்கிறேன். கிடைக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, ட்ரைலர் நல்லா இருக்கு. அந்த ட்ரைலரை விட்டு இப்படி திரும்பி உங்கள்கிட்ட நல்லா இது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரைலருக்குள்ளேயே போகிற லெவலில் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்து இதே தாக்கத்தை கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இதோட இந்த வீடியோக்கு வந்து நான் உங்களோட விடைபெறுகிறோம். நான் உங்க ரங்கா. நான் உங்க திவ்யா. பாய் பாய்.